அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7.1 தேர்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a particle moves along a line, a particle moves along a straight line. According to the law, s of t is equal to 2t cube minus 9t square plus 12t minus 4 when t is greater than or equal to 0. Time is always positive, greater than or equal to 0. First question, at what time the particle changes the direction? இந்த டைரக்ஷனில் எந்த டயத்தில் the particle changes the direction? இப்போ பார்ட்டிகல் இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வெலாசிட்டியில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கும். சேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல வெலாசிட்டி ஈக்குவல் என்ன இருக்கும்? 0. சேஞ்ச் பண்ணுற இடத்துல என்ன டைம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த வெலாசிட்டி 0 அப்படின்னு போட்டோம்னா அந்த டைம் நமக்கு கிடச்சிரும். சேஞ்ச் பண்ணுற இடத்துல டைம் என்னன்னு கேட்குறான். அப்போ சேஞ்ச் பண்ணுற இடத்துல உனக்கு வெலாசிட்டி 0ங்கிற நம்ம தெரிஞ்சிருக்கணும். வெலாசிட்டின்னு என்ன? இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கக்கூடியது வெலாசிட்டி. சரிங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணு, எஸ் டேஸ் ஆஃப் டி, அதான் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியும். இதை முன்னாடி கொண்டு வரணும். 6t ஸ்கொயர் மைனஸ் 9 18 டி. அடுத்து 12t டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெறும் 12 தான். டி என்ன முடிச்சுன்னா 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இதில் காமனாக என்ன எடுக்கலாம்? 6 எடுக்கலாம். 6 எடுத்தால் என்ன வரும்? டி ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2ன்னு வருமா? இந்த பெருக்கி பாருங்கள். 6t ஸ்கொயர், 6 3 18, 6 2 12ன்னு வரும். இதுதான் வெலாசிட்டி. சரிங்களா? வெலாசிட்டி கிடச்சிருக்கு. டிஸ்டன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி 0 இருக்கும்போது வாட் இஸ் த டைம்? அப்போ வெலாசிட்டிக்கு பொதுவாக என்ன போடணும்? 0 போடணும். ஏன்னா அந்த சேஞ்ச் ஆகிற இடத்துல டைம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சேஞ்ச் ஆகிற இடத்துல பண்ணோம் நமக்கு வெலாசிட்டி 0 போட்டால் போதும். அப்போ வெலாசிட்டி 0 போட்டால் 6 இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2. சரிங்களா? இப்போ டைம் தான் கிடைக்க போகுது. டைம் தான் இருக்குது. வெலாசிட்டிங்கிற இடத்துல 0 போட்டு சேஞ்ச் ஆகிற இடத்துல அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் ஆகிற இடத்துலனா வெலாசிட்டி இஸ் 0. இப்போ 0 சிக்கிட்ட அப்போ 6 கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா 0/6 சீக்கிரம் என்ன வரும்? டி ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2ன்னு வருமா? அப்போ 0/anything 0 ஆயிரும். அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. 0/6 0 ஆயிரும். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பெருக்குனா 2, கூட்டினா 3. சரிங்களா? -1 -2 கூட்டினா பெருக்குனா +2 வரும், கூட்டினா -3 வரும். இங்கே மல்டிப்ளை பண்ணுனா இது சம் பண்ண. அப்போ இது முன்னாடி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒன்றுமே இல்லைன்னா டைரெக்டாக அந்த நம்பரை அப்படி போடணும். t-1 அடுத்து அதான் t-2 இதான் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 டைரெக்டாக போட்டலாம். இங்கே முன்னாடி ஒன்றுமே இல்லாதப்போ டைரெக்டாக t-1 இன்ட்டு t-2 சீக்கிரம். அப்போ t சீக்கிரம் என்ன வரும்? இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண 0னா சப்போஸ் இது 0 இருக்கலாம், அல்லாட்டி இது 0 இருக்கலாம். இது 0 இருந்தால் என்ன வரும்? t-1 சீக்கிரம் டு 0, therefore t equal to 1. அப்போ t-2 equal to 0, t equal to 2ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த டயத்தில் தான் என்ன ஆகுது? வெலாசிட்டி 0 ஆகுது. சரிங்களா? இந்த டயத்தில் தான் வெலாசிட்டி 0ன்னு ஆகுது. therefore the particle changes its direction at t is equal to 1 and t is equal to 2 அப்படின்னு எழுத வேண்டியது. therefore the particle changes the direction at t is equal to 1 seconds and t is equal to 2 seconds. சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் ஃபஸ்ட்டு 4 seconds. இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு. இது 0 இருக்குது, இங்கே 1 2 3 4. இது கிராஜுவலாக போச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸாக இருக்கும். 5 5 5 5னா 20 டக்குன்னு போட்டலாம். அது 4 ஈக்குவல் டு 4 இருக்கும்போது உனக்கு என்ன டிஸ்டன்ஸுன்னு கேட்டால் இதில் கிராஜுவல் ஸ்பீடில் போச்சுன்னா 5. சப்போஸ் 5ன்னு எடுத்துக்கிட்டால் 5 5 5 5 தான் கிராஜுவல் 4 ஹவர்ஸில் என்ன இருக்கும்? 20ன்னு போட்டலாம். ஆனால் இங்கே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போ
இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிற இடம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சேஞ்ச் ஆகும்போது டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இங்கே ஸ்லோவாக போவா, இங்கே ஸ்பீடாக போவா, அங்கே அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? வேறு வேறு வரும். அப்போ 0ல் இருக்குது, அப்போ கொஞ்சம் 1ல் வருது, அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகும், அப்போ 2ம் போகும், அப்போ இது கொஞ்சம் 3 ஆகும், அப்போ 4 ஆகும். அப்போ இந்த டிஸ்டன்ஸு வேறு வேறு இருக்கும். சரிங்களா? அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், ஸ்பீடு வேகம், டிஸ்டன்ஸ் திசை வேகம் அதிகம் போகும்போது வேறு என்னாகும்? டிஸ்டன்ஸு வேறு வேறு வரும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த டிஸ்டன்ஸ். அதான் டோட்டல் 4 செகண்ட்ஸில் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணும்னா அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் தான் போடணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எப்படி போடலான்னா இதான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எஸ். அப்போ எஸ் ஆஃப் 0, இது எஸ் ஆஃப் 1, இது எஸ் ஆஃப் 2, இந்த 2ங்கிறதுல என்ன டிஸ்டன்ஸுன்னு பண்ணும். இது எஸ் ஆஃப் 3, இது எஸ் ஆஃப் 4. தனித்தனியாக இந்த டிஸ்டன்ஸ், இதில் டிஸ்டன்ஸ் என்ன, இதில் டிஸ்டன்ஸ் என்ன, இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா இது கடையில் ஒரு டிஸ்டன்ஸ், இது ரெண்டையும் கழிச்சோம்னா இது கடையில் டிஸ்டன்ஸ், இது ரெண்டையும் கழிச்சா இது கடையில் டிஸ்டன்ஸ். அப்படி ஒன்று ஒன்றா போடும். அப்போ எதுனாலும் போட்டுக்கோ, இதை ஃபஸ்ட்டு போட்டு இதை போட்டாலும். ஏன்னா நம்ம இது மாடுலஸ் போட போகிறோம், அதனால் நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ். பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னால எஸ் ஆஃப் 0 மைனஸ் எஸ் ஆஃப் 1 இந்த டிஸ்டன்ஸ். அப்புறம் எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 2, அடுத்து எஸ் ஆஃப் 3 மைனஸ் எஸ் ஆஃப் 2, அப்புறம் எஸ் ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல உள்ள டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ். அப்போ தான் இது கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கிடைக்கும். எஸ் ஆஃப் 4 மைனஸ் எஸ் ஆஃப் 3. அப்போ எஸ் ஆஃப் 0 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் 0ங்கிறது என்ன வரும்? எஸ் ஆஃப் 0 தனியாக கண்டுபிடிக்கணும். எஸ் ஆஃப் 0 அப்படின்னா 0 போடணும். எஸ் ஆஃப் 0னா இதில் 0 போட்டால் இதில் 0 ஆயிரும், இதில் 0 ஆயிரும், இதில் 0. இப்போ இது மட்டும் தான் அமைச்சிருக்கும். மைனஸ் 4. எஸ் ஆஃப் 0னா இதில் 0 போட்டிங்கன்னா இங்கே 0, இங்கே 0, இங்கே 0, மைனஸ் 4. அப்போ எஸ் ஆஃப் 1 என்ன வரும்? அப்போ இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1 போடணும். டீங்கிற இடத்துல பூரா 1 போடணும். அப்போ எஸ் ஆஃப் 1 என்ன வரும்னா 2. இந்த 2 இன்ட்டு இங்கே 1 ஆயிரும். அப்போ இங்கே 9 இன்ட்டு 1 9 ஆயிரும், மைனஸ் 9. அடுத்து இப்போ இங்கே 1 போச்சுன்னா ப்ளஸ் 12 ஆகும், மைனஸ் 4. அப்போ என்ன வருது? இங்கே சிம்பிளை பண்ணால் 1 வருமா? 1. இப்போ எஸ் ஆஃப் 2 என்ன வரும்? எஸ் ஆஃப் 2 என்ன வரும்னா அதே மாதிரி இங்கே 2 2 2 3 தடவை இருக்குன்னா 8 2 16 16. அப்புறம் இங்கே 2 போட்டால் 9 36 ப்ளஸ் இதில் போட்டோம்னா 24 மைனஸ் 4. இதை சிம்பிளை பண்ண என்ன வரும்னா 0 வரும். எஸ் ஆஃப் 3 என்ன வரும்? எஸ் ஆஃப் 3 அதே மாதிரி போட்டிங்கன்னா இதில் 3 கியூப் போட்டால் 27 2 54 மைனஸ் அடுத்தது 81 ப்ளஸ் 36 மைனஸ் 4. இதை சுருக்கணும் என்ன வரும்னா 5ன்னு வரும். சரியா? அடுத்து எஸ் ஆஃப் 4க்கு அதே மாதிரி போட வேண்டியதான். எஸ் ஆஃப் 4 போட்டிங்கன்னா அதே மாதிரி 28ன்னு வரும். சரிங்களா? இங்கே 4 கியூப்னா 64 2 128. அடுத்து இதில் 144 வரும். இப்போ 4 போட்டிங்கன்னா 48 வரும். 4 இதை சுருக்குனா 28ன்னு வந்துடும். இதை நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை சைனில் போட்டு வச்சுக்கணும். இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் முடிஞ்சு. S2 மைனஸ் S0 மைனஸ் S1 என்ன வரும்? டிட்டர்மினண்ட்டில் என்ன வரும்? மைனஸ் 4 மைனஸ் S ஆஃப் 1 வந்து 1 ப்ளஸ் இதில் என்ன வரும்? S ஆஃப் 1 வந்து 1 மைனஸ் S ஆஃப் 2 வந்து 0. சரிங்களா? ப்ளஸ் அடுத்து எஸ் ஆஃப் 3 வந்து எவ்வளவு? எஸ் ஆஃப் 3 5 மைனஸ் எஸ் ஆஃப் 2 எவ்வளவு? எஸ் ஆஃப் 2 இது 0 1 1 2 2 3 போடலாம், 3 2 போடலாம். எப்படி போட்டாலும் உங்களுக்கு
மாடல்ஸ் எடுக்கிறனால பிரச்சனை கரெக்டாக தான் வரும். எஸ் ஆஃப் 3ன்னு வரும் 5 மைனஸ் 0. எப்படி வேணால் போட்டுக்கலாம். 0 1 1 2 2 3 3 4 கூட போடலாம். இல்லை மாற்றி கொடுத்தோம், எப்படி மாற்றி போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். அப்போ எஸ் ஆஃப் 3 மைனஸ் எஸ் ஆஃப் 2, அப்போ என்ன வரும் 5 மைனஸ் 0 ப்ளஸ் இதில் எஸ் ஆஃப் 4 மைனஸ் எஸ் ஆஃப் 3னா என்ன வரும் 28 மைனஸ் 5 சீக்கோட்டு என்ன வரும் இங்கே மைனஸ் 5, இங்கே என்ன வரும் ப்ளஸ் 1, இங்கே என்ன வரும் ப்ளஸ் 5 ப்ளஸ் 23. இதை கூட்டினா என்ன வரும் மாடலஸ் எடுத்தாலும் நெகட்டிவ் எடுத்தாலும் மாடலஸ் வந்து பாசிட்டிவ் தான் எழுதணும். ப்ளஸ் இங்கே 1 ப்ளஸ் இங்கே 5 ப்ளஸ் 23. அப்போ 10 10 23 33 1 34. இப்போ என்ன வந்திருக்கு 34 மீட்டர். ஏன்னா டிஸ்டன்ஸ் மீட்டரில் கொடுத்தனால 34 மீட்டர். இது செகண்ட் கொஸ்டின் சப்டிவிஷன். சரிங்களா? அடுத்து தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கு? தேர்டு சப்டிவிஷன் வாட் இஸ் த ஃபைண்ட் த பார்ட்டிகல் ஆக்சலரேஷன் வித் த டைம் வெலாசிட்டி இஸ் 0. அதாவது வெலாசிட்டி என்ன பார்த்தோம், டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க 2t³ மைனஸ் 9t ஸ்கொயர் ப்ளஸ் 12t மைனஸ் 4. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ds/dt இது வெலாசிட்டி. அப்போ என்ன வரணும் 6t ஸ்கொயர் 18t ப்ளஸ் 12. சரிங்களா? அப்போ இதில் வெலாசிட்டி நம்ம காமன் எடுத்திருப்போம் 6 × t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2. இதுதான் வெலாசிட்டி. அடுத்து வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதாவது டி ஸ்கொயர் இதை d²/dt ஸ்கொயர் சொல்லலாம், இல்லை dv/dt இதெல்லாம் ஒன்று தான். இதை ஸ்கொயர் பண்ணால் d²/dt ஸ்கொயர்னு போடணும். இதை ஸ்கொயர் பண்ணுறேன் அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால், இல்லாட்டி இதை dv/dtன்னு கூட போட்டலாம். இது ஆக்சலரேஷன். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். = 6 அப்படி வச்சுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t மைனஸ் 3t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. சரிங்களா? 2t மைனஸ் 3 நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடும். சரியா? இப்போ என்ன வந்திருக்கு, இந்த தான் ஆக்சலரேஷன் வந்திருக்கு. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டி 0 இருக்கும்போது என்ன டைம் இருக்குமோ, வெலாசிட்டி 0 இருக்கும்போது என்ன டைம், வெலாசிட்டி 0 இருக்கும்போது டிசி கோட் என்ன கிடச்சிச்சு 1ன்னு கிடச்சிச்சு, டிசி கோட்டு 2ன்னு கிடச்சி. இந்த டயத்தில் ஆக்சலரேஷன் என்ன? புரியுதா? அப்போ வெலாசிட்டி 0 போட்டு செய்யக்கூடாது. வெலாசிட்டி 0 இருக்கும்போது என்ன டைமோ அந்த டைமில் உள்ள ஆக்சலரேஷன் என்ன? அப்போ வென் t = 1, அதாவது வெலாசிட்டி 0 இருக்கிற இடத்துல டைம் என்ன 1, அப்போ ஆக்சலரேஷன் dv/dt என்ன போடணும், டீக்கு பொதுவாக 1 போடணும். அப்போ 6 × 2 × 1 மைனஸ் 3 6 × இது 2 மைனஸ் 3 ரெண்டில் 1 போச்சுன்னா 6 × -1 மைனஸ் 6. சரியா? 6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். செகண்ட் டைம் போட்டிருக்கோம் இல்லையா, செகண்ட் ஸ்கொயர். அடுத்து இன்னொன்று இருக்கு இல்லையா, இன்னொரு டைம் இருக்கு இல்லையா, 2 கேஸ். அப்போ t = 2 இருக்கும்போது ஆக்சலரேஷன் என்ன? ஆக்சலரேஷன் அதே dv/dt dv/dt அதே 6 × 2 × என்ன போடணும், டீக்கு பொதுவாக 2 போடணும். சரிங்களா? இந்த ஆக்சலரேஷன் இங்கே டீக்கு பொதுவாக 1 போட்டேன், ஃபஸ்ட் கேஸுக்கு 2 போட போகிறேன். இப்போ 2 மைனஸ் 3. அப்போ 6 4 மைனஸ் 3. அப்போ என்ன வரும் 6 × 1 = என்ன வந்துடும் 6m/செகண்ட் ஸ்கொயர். Okay, students.